தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சமாதானம் வந்ததுக்கு பிறகு இன்னி பிரச்சனையே இருக்காது, உலகமே அமைதியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருந்தா மறுபடியும் தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இஸ்ரேல் தான் ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு தான் இந்த போருடைய அவசியம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தா அமெரிக்காவே தாக்கியிருக்காங்க. ஒரு தடவை நேற்று தாக்கியிருந்தாங்க நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது தாக்குதலையும் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றதுனே தெரில. அமெரிக்கா ஒப்பந்தம் போடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஈரான் வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் மீறி இழுத்து பிடிச்சி வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒப்பந்தத்தை போட்டாங்க. ஒரு பக்கம் கத்தார் சமாதானம் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் சமாதானம் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எதோ பண்ணி முடிச்சு கையெழுத்து போட்டு அவ்வளோதான், இனி உலக நாடுகளே எதை எதிர்பார்க்குதோ அதை இந்த ட்ரம்ப் செஞ்சு விட்டேன் அப்படின்லாம் என்ன பண்ணாரு, வீர வசனம் பேசினாரு. அவர் சொல்றாரு, உலக நாடுகளுக்கு என்ன வேணும், அங்க இருக்கக்கூடிய ஆர்மோஸ் அமைதியாக கப்பலை கடக்கணும்ட்டு அதை நான் செஞ்சிருக்கேன். அதனால உலக நாட்டுக்கே நான் எப்படி ஒரு பெரிய அமைதிக்கான ஒரு மனிதனாக தான் திகழ்வேன். இதுவரை அமெரிக்க ஜனாதிபதிகள் யாருமே இந்த மாதிரி இருந்ததில்லைன்னா பேசி போட்டு இப்போ ஒப்பந்தம் போட்டு 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள 2 அடி அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த தாக்குதல் வந்தது பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு இன்னும் என்ன ஆயிடுச்சு, ஓ நீங்க ஒப்பந்தத்தை முறியடிக்கிறதுக்காகத்தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அவங்களும் இப்ப கொந்தளிச்சு தாக்குதலை நடத்தியிருக்காங்க பதிலுக்கு. அதே சமயத்துல இந்த தாக்குதல் எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முதல்ல என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, சிங்கப்பூருடைய கொடியை ஏந்தி ஒரு கப்பலை தாக்கிட்டாங்க ஈரான்னு சொல்லி அடிச்சாங்க. அப்ப ஈரான் அதை மறுத்தாங்க. இருந்தாலும் அவங்க அதை அடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொன்னோம். நிறைய பேர் அது மொசாட்டா இல்ல ஈரானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாம இருந்துச்சு. அதே சமயத்துல அதை காரணம் காமிச்சு அமெரிக்கா பதிலுக்கு அடிச்சுட்டாங்க. எப்பவுமே ஒரு கன்ஃபார்ம் ஆகாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அடிக்க மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சமாதானம் எல்லாம் கஷ்டப்பட்டு போட்டு அதுக்கப்புறம் அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க, ஈரானை இது எதுக்கு நாங்க அடிச்சிருக்கோம்னா, நீங்க அந்த சிங்கப்பூர் கொடியை ஏந்தி அந்த கப்பலை அடிச்சிங்களே அதுக்காக தான் அடிச்சிருக்கோம். நாங்க எங்க அடிச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரானுடைய துறைமுகத்திலேயே அடிச்சிருந்தாங்க. அது என்ன துறைமுகம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக முக்கியமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய துறைமுகம், அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான இதயமாக திகழக்கூடிய ஒரு துறைமுகத்தவே அடிச்சு போட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு காரணத்தையும் சொன்னாங்க. ஆனா ஈரான் இல்ல பெரிய சேதம் ஏற்படலை அப்படின்லாம் அறிவிச்சிருந்தாங்க. அறிவிச்சாலும் பதிலுக்கு நாங்க இதை விட கடுமையா அடி கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல இதை சொல்லி 12 மணி நேரம் கூட இருக்காது, அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கப்பல் அவங்களும் ஹார்மோஸை கடக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரான்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாமல் கடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. விஷயம் என்னன்னா, ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த 60 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எங்களிடத்துல பேசிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய ரூட்டில் தான் கடக்கணும். அதுக்கப்புறம் 60 நாளைக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கான ஒரு சார்ஜ் பண்ணுவோம். அந்த சார்ஜை கொடுத்துட்டு நீங்கள் கடக்கலாம். இந்த 60 நாளைக்கு எதுவுமே இல்லை, காசே வாங்க மாட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் கடக்கும் போது எங்களை கேட்காம எங்கள் கண்ட்ரோல்லே இல்லாமல் தாண்டி போய் கடக்குறீங்கன்னு தெரிஞ்சால் நாங்கள் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக தாக்குதல் கூட செய்வோம். ஏன்னா நாங்கள் மற்ற இடத்துல கண்ணி விடி வச்சிருக்கோம், நீங்கள் போகாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம்ல, இது எங்கள் ஏரியாவில் எங்களுக்கே தெரியாமல் நீங்கள் திருட்டுத்தனமாக போவீங்களா அப்படின்னு வான் பண்ணிகிட்டே இருக்காங்க. முதல் கப்பல் சிங்கப்பூர் கப்பலும் அப்படி தான் போச்சு. இப்போ 2வது கப்பலும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிருக்கு. அதனால ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இதையும் ஈரான் பெருசாக ஒன்றும் கிளைம் பண்ணல, இருந்தாலும் கண்டிப்பாக இதை ஈரான் தான் பண்ணுறாங்கன்னு தெரியுது. உடனே இதுக்கு பதில் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா மறுபடியும் தாக்கியிருக்காங்க. இப்படிதான் இந்த 2வது தாக்குதல் ஆனது பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டிருக்கு. அடுத்து அப்போ இஸ்ரேலுக்கு இதில் வேலை இல்லையா, இஸ்ரேல் அமைதியாக தான் இருக்கிறாங்களா, ஈரான் கப்பல் அடிச்சதுக்கு தான் அமெரிக்கா அடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. லெபனானில் ஒரே தொடர் சண்டையாகவே இருக்குது. அதுலேயும் லெபனானில் இப்போ லெபனானுடைய கவர்மெண்ட் கூட ஒரு ஒப்பந்தமும் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 14 அம்சங்களை கொண்ட ஒப்பந்தம். எப்படி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் 14 அம்சமும், அதே மாதிரி பார்த்தா லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் 14 அம்சங்கள் கொண்டது. ஆனால் ஆரம்பத்துலேருந்து இஸ்புல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒப்பந்தம் இஸ்ரேல்கிட்ட போய் போடாதீங்க, இஸ்ரேல்காரன் மோசடி பண்ணுவான், அவன் மீறி தான் இருப்பான், அவன் ஒரு தடவை ஒப்பந்தத்தை போடுவான், ஆனால் அந்த ஒப்பந்தத்தை அவன் மீற மாட்டான், அவன் ஃபாலோ பண்ண மாட்டான், நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுமா. இப்படி தான் காசாவில் நடந்துட்டு இருக்கு. அவன் சொன்ன எதையுமே காசாவில் இன்னும் அவன் செய்யலை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இஸ்புல்லா சொல்கிறாங்க. சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய லெபனானுடைய அவுன் அவர்கள் இல்லை, லெபனானுடைய நலனுக்காக நாங்கள் இஸ்ரேல்கிட்ட ஒப்பந்தத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா இஸ்புல்லா அடித்தாங்க. கரெக்டாக இஸ்ரேலை கடுமையான தாக்குதல் நடத்தி நீங்கள் ஒன்றும் எங்கள்கிட்ட ஒப்பந்தத்துக்கு வர வேண்டாங்கிற மாதிரி பண்ணாங்க. உடனே இஸ்ரேலுடைய நெத்தனியாவும் நாங்கள் வரமாட்டோம், அவங்க எங்களை அடிச்சிட்டாங்க, இனி நாங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் இல்லை, நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அடிக்க தான் போகிறோம் அப்படின்லாம் சொல்லி இது பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து வாரத்துக்கு ஒரு தடவை நடந்துகிட்டே இருக்கும். பேச்சுவார்த்தைக்கு போகிறோம், சமாதானத்துக்கு போகிறோம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்புல்லா அடிச்சுன்னு இல்லை நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் அவங்கள அழிக்க போகிறோம்பாங்க. இப்படியே போனது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பேசி நேற்று என்ன இருக்குன்னா 14 அம்சங்களை கையெழுத்து போட்டு இப்போ லெபனானுடைய கவர்மெண்ட்டும் இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் பேசி தற்காலிகமாக ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தில் என்னதான் இருக்குன்னு படித்து பார்த்தா
முழுக்க முழுக்க ஹிஸ்புல்லா அவங்கள பற்றி வேற எதுவுமே அவங்க வந்து கேட்கல. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, ஹிஸ்புல்லாங்கிற குழு இருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட ஆயுதம் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஆயுதம் வரக்கூடாது, அவங்க வந்து அங்கிருந்து யார்ட்டையும் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, அவங்க வந்து இருக்கிறாங்கன்னே தெரியக்கூடாது, அவங்க வந்து இனிமேல் வந்து ஒரு அடையாளம் காணப்படக்கூடாது. இப்படி சொல்லி 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 அவங்களவே ஒரு 14 கோரிக்கையாக வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து லெபனானை விட்டு போக மாட்டோம். ஏன் லெபனானை விட்டு போக மாட்டோம்னா, இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இல்லை. வேணும்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அங்கே வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் எல்லையில் வந்து உள்ளே இருக்கிறதுலேருந்து வெளியே வந்துடுறோம். ஆனாலும் அந்த இடத்துல தான் இருப்போம். நாங்கள் வந்து லெபனானுடைய எல்லையில் விட்டு நாங்கள் கண்டிப்பாக வரமாட்டோம். உள்ளே இருக்கிற ஏரியாவிலேருந்து வேணால் வெளியே வந்துடுறோம். அதே சமயத்தில் சவுத் லெபனானில் நாங்கள் இப்போதைக்கு மக்களை விட மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஒப்பந்தமானு தான் கேட்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதுக்கும் கையெழுத்து போட்டு வந்துட்டாரு லெபனானுடைய அவுன் அவர்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. யாரை கேட்டு இப்படிலாம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கீங்க, அவன் வந்து ஆயுதத்தை அழி, எங்களை அழின்னு சொன்னால் நீங்கள் அழிச்சிருவீங்களா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை கூட கொண்டு வந்துருவோம் பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க. இன்னைக்கு லெபனான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிரட்டியிருக்காங்க. அதாவது ஹிஸ்புல்லா வந்து அங்கே இருக்கக்கூடிய லெபனானுடைய கவர்மெண்ட்டவே நோக்கியே வந்து மிரட்டியிருக்காங்க. இப்போ உள்நாட்டுக்குள்ளே 2 விதமாக இருக்காங்க. ஒருத்தவங்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டு, ஒருத்தவங்க போராளிக்கு சப்போர்ட்டுன்னு இருக்குது. அப்படி இருக்க மாதிரி ஆயிருக்கு இப்போ லெபனானுடைய நிலைமை. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய கையாளாகத்தனம் தான். ஒரு பக்கம் இஸ்ரேலை அவங்களால எதிர்க்க முடியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஹிஸ்புல்லாவோடு வந்து இணைந்து போக முடியாமல் அவங்க வந்து ஒரு மாதிரி தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தற்காலிக மானியத்துலேருந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. இருந்தாலும் அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இஸ்ரேலு சொன்ன மாதிரி அமைதியாக இருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விதான். ஏன்னா நம்ம காசாலே பார்த்துருப்போம், ஒப்பந்தத்தை போட்டுட்டு அடுத்த நாளே தாக்குவாங்க. தாக்குனாலும் நீ தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட பரபரப்பாக இருக்கு. அப்போ ஒரு பக்கம் இஸ்ரேல் வந்து லெபனான் அடிக்கிறதுல ரொம்ப மும்முரம் காமிச்சிட்டு இருக்க நேரமாக பார்த்து அமெரிக்கா போய் ஈரான் அடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் ஹிஸ்புல்லாவுக்கு வேணும், இஸ்ரேலுக்கு வேணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரே நேரத்தில் நிறைய இடத்துல சண்டை போட முடியாது. நாங்கள் ஒருத்தவங்களை அடிக்கிறோம், நீங்கள் ஒருத்தவங்களை அடிங்கன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வர்றாங்க. இதுலேயும் என்ன ஆசைன்னா அவங்களுக்கு அரபு நாடுகளை கூப்பிட்டு விட்டுறணும், உள்ளக்குள்ளேயே அடிச்சுக்கோங்க, நாங்களாம் வரவே மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப திட்டம் போட்டாங்க. அந்த திட்டம் நிறைவேறல. ஆனால் அமெரிக்கா மறுபடியும் போற ஆரம்பிச்சது ரொம்ப ஒரு ஷாக்காக தான் இருக்கு. கடைசியா இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மக்கள்லாம் ரொம்ப அதிருப்தியா இருக்காங்களாமா. ஏன்னா வந்து நாங்கள் முடிஞ்சிருச்சு போர், இனி போரே ஆரம்பிக்காதுன்னு நினைச்சா மறுபடியும் போர ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. மறுபடியும் போய் ஈரானை அடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நஷ்டம் தான். நீங்க முதலே அதை சாதிச்சிருந்தாவோ இல்லை ஜெயிச்சிருந்தாவோ இந்த போர் இந்நேரம் முடிஞ்சிருக்கும். உங்களால முடியாம தானே சமாதானத்துக்கு போனீங்க, ஏன் இப்ப தாக்குறீங்க, இஸ்ரேலுக்காக நம்ம ஏன் போர் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்லுது, இல்லை நம்ம ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கோம், சர்வதேச கடல் பகுதியில் வர கப்பலை அவங்க தாக்குறாங்கன்றாங்க. ஆனாலும் வந்து இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய பகுதியில் வந்து திருட்டுத்தனமா போறாங்க அப்படிங்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமா போனதான் இப்போ பிரச்சனை. ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தாக்கத்தில் ஆரம்பிச்சா மக்கள் சொல்கிறாங்க, ஆல்ரெடி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெயிலியர் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்களே யுரேனியம், அதை நாங்கள் கொண்டு வந்துருவோன்ட்டு, அதில் எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அணு ஆயுதம் அவங்க நினச்சா கூட தயாரிச்சிருவாங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இந்த தடவை நாம் தான் தோற்றுருக்கோம், நம்மளால தான் முடியாது அப்படிங்கிறது ஈரானுக்கு தெரியும். இந்த நிலைமையில போய் இப்போ மறுபடியும் போர ஆரம்பிச்சது நம்ம இஸ்ரேலுக்காகவும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டுடைய கப்பல் வந்து ரூல்ஸை மீறி போகிறதுக்காகவும் நம்மளுடைய வரி பணத்துலேருந்து போர் செய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்களும் அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. மொத்தத்தில் ஈரானை 2வது நாளாக தொடர்ந்து அமெரிக்கா தாக்கியிருக்கு அப்படிங்கிறது பரபரப்பாயிருக்கு. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.